நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். தகுதி பெற்ற 1,82,140 குடும்பங்களுக்கு நிவாரண கொடுப்பனவு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை வானொலி வர்த்தக சேவை எச்சரிக்கை. மர நடுகைக்கான சுப நேரம் இன்று காலை 10:16 தேசிய நிகழ்வு விவசாய அமைச்சில். 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தொழில்துறையில் பல சாதகமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. கனமழை மற்றும் மின்னல் தாக்கம் காரணமாக பாகிஸ்தானில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இலங்கை தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்கு வெற்றி. மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை பரிசீலித்த பின்னர் மேலும் 1,82,140 குடும்பங்கள் அஸ்வேசும நலன்புரி திட்டத்தில் நன்மைகளை பெற தகுதி பெற்றுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களுக்கான நிலுவைத் தொகை உள்ளிட்ட அனைத்து தொகைகளும் இன்றைய தினம் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரைவு வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது 18,54,000 பேர் அஸ்வேசும நலன்புரி திட்டத்தில் பயன்பெறுகின்றனர். அவர்களுக்காக 5,850 கோடி ரூபாவை அரசாங்கம் செலவிடுகிறது. நிவாரண பலன்களை பெறுவதற்கான அனைத்து தகுதி தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ள சுமார் 2 லட்சம் குடும்பங்கள் இதுவரை தங்கள் வங்கிக் கணக்கை திறக்கவும் அது தொடர்பான தகவல்களை புதுப்பிக்கவும் தவறிவிட்டதாக நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் பிரதேச செயலாளர் அலுவலகம் மற்றும் ஊடகவியலாளர்களால் அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை குடும்பத்தாரிடம் இருந்து எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. 2ஆம் கட்டமாக 4 லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவர்களில் சுமார் 2,86,000 பேரின் தகவல்கள் தற்போது கணனியில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆஸ்வேசும நலன்புரி திட்டத்தில் 24 லட்சம் குடும்பங்களை இணைக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 20,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரகமுவ, கிழக்கு, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகல மாவட்டத்தின் சில இடங்களிலும் அதிகூடிய வெப்பநிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் குறித்து அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் பணியிடங்களில் பணிபுரிபவர்கள் போதுமான அளவு தண்ணீரை அருந்த வேண்டும். முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுப்பதும் அவசியம். வீட்டில் இருக்கும் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும். வாகனங்களில் குழந்தைகளை தனியாக விட்டு செல்ல வேண்டாம் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தீவிரமான வெளிப்புற உடற்பயிற்சிகளை கட்டுப்படுத்தவும் மற்றும் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்கவும் போதுமான அளவு தண்ணீரை அருந்த வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் நேற்றைய தினம் அனைத்து பாடசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அனுப்பும் நடவடிக்கை எதிர்வரும் 20ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யப்படும். பரீட்சை அனுமதி அட்டைகளில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் ஆன்லைன் மூலம் கோரிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலும் அதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. www.doenets.lk என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
இதேவேளை 2023 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது விடைத்தாள் திருத்தும் பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளன. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொழில்துறையில் தற்போது பல சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மனுஷன் தானியக்கார தெரிவித்துள்ளார். அந்த மாற்றங்களுக்கான அடிப்படை அடித்தளம் கடந்த வருட இறுதியில் இடப்பட்டதாகவும் அதற்கேற்ப அந்த நடவடிக்கைகள் மிகவும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மாற்றம் கோரி மக்கள் வீதியில் இறங்கினர். அமைச்சு என்ற வகையில் அந்த மாற்றத்தை நிறைவேற்ற எம்மால் முடிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிலையான வேலை திட்டம் தயாரிக்க வேண்டும். பாதுகாப்பான பணி இடச்சூழலை உருவாக்குவது தொடர்பான கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தொழிலாளர் சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டம் திருத்தப்பட்டு கொள்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தொழில் திணைக்களம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன என அமைச்சர் மனுஷன் தானியக்கார குறிப்பிட்டார். காலம் சென்ற முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தெவரபெருமவின் இறுதி கிரியைகள் நாளை குடும்ப மயானத்தில் இடம்பெற உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான பாலித தெவரபெரும மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இறக்கும் போது அன்னாருக்கு வயது 64 ஆகும். தமிழ் சிங்கள புத்தாண்டின் சுப நேரத்தில் மரங்களை நடும் நிகழ்வு இன்று நடைபெற உள்ளது. முற்பகல் 10:16 உதயமாகும் சுப நேரத்தில் மரங்களை நடுவது சிறந்ததாகும். இது தொடர்பான தேசிய நிகழ்வு விவசாய அமைச்சில் இடம்பெற உள்ளது. இந்நிகழ்வில் அமைச்சர் மஹிந்த அமரவீர கலந்து கொள்ள உள்ளார். விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மற்றும் அனைத்து விவசாய சேவை நிலையங்கள் ஊடாக மரக்கன்றுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. விவசாய அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களாலும் மரம் நடும் திட்டங்கள் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 15 லட்சம் பாக்கு மரக்கன்றுகள் நாட்டுதல் மற்றும் 1 மில்லியன் தேயிலை செடிகள் விநியோகம் என பல வேலை திட்டங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொழும்பு ஹுணுப்பிட்டிய கங்காராம விகாரையில் மரம் நடும் வேலை திட்டம் இன்று இடம்பெற உள்ளது. இந்த வருட புத்தாண்டு மர நடுகை தினத்தன்று அதிக பலனுள்ள மற்றும் உயர்தர மருத்துவ குணம் கொண்ட முருங்கை மரக்கன்றுகள் நாட்டப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பல பிரதேசங்களில் உள்ள நீர்த்தேக்கங்கள் வறண்டு போகும் அபாயம் காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாபலி ஆற்றின் நீர்மட்டம் குறைந்துள்ளது. அந்த ஆறுகளுடன் தொடர்புடைய நீரூற்றுகள் வறண்டு கிடப்பதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. தென்னகும்பர பாலம் அருகே உள்ள ஆற்றிலும் தண்ணீர் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வாக்காளர் டாப்பில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் பற்றிய பெயர் அடங்கிய பட்டியல் எதிர்வரும் 6ஆம் தேதி கிராம உத்தியோகஸ்தர் அலுவலகம் உட்பட மேலும் சில இடங்களில் காட்சிப்படுத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலகம், தேர்தல்கள் அலுவலகம், பிரதேச செயலகம், உள்ளூராட்சி மன்றங்களிலும் இந்த பட்டியல் காட்சிப்படுத்தப்படும். மாதிரி விண்ணப்பங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்.
பாகிஸ்தானில் பெய்த கனமழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். விவசாயிகள் பலர் பயிர்களை அறுவடை செய்யும் போது மின்னல் தாக்கத்தினால் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மழையால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளன. மின்சார தடை காரணமாக போக்குவரத்து உட்பட பல சேவைகள் முடங்கியுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். பல்நோக்கு கிராமிய மற்றும் சமூக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இவ்வருடத்தின் முதல் காலாண்டு இறுதிக்குள் 10,765 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்னா ரணதுங்க தெரிவித்துள்ளார். இத்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட 12 மாவட்டங்களில் விடுவிக்கப்பட்டுள்ள தொகை 4,109.20 மில்லியன் ரூபாவாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் மலைநாட்டு எழுச்சி 10 வருட பல்நோக்கு கிராமிய மற்றும் சமூக அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை 10,000 மில்லியன் ரூபாவாகும். களுத்துறை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா, காலி, மாத்தரை, குருநாகல், அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் இந்த அபிவிருத்தி திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை மகளிர் அணிக்கும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 301 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி தலைவி லோரா வுல்ஃபார்ட் ஆட்டம் இழக்காமல் 184 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 44.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணியின் தலைவி சமரி அதபத்து ஆட்டம் இழக்காது 195 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 17வது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 32வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் இலகுவாக வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பங்கேற்றன. முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 17.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 89 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 8.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இதனிடையே இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 295 ரூபாய் 28 சதம். அதன் விற்பனை விலை 305 ரூபாய் 19 சதம் ஆகும். யூரோ ஒன்றின் கொள்விலை 312 ரூபாய் 25 சதம். அதன் விற்பனை விலை 325 ரூபாய் 83 சதம் ஆகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் யாழ தேசிய பூங்காவை பார்வையிட வந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இந்த வருடத்தின் கடந்த சில மாதங்களில் நாட்டின் தேசிய பூங்காக்களை பார்வையிட வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் 2 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தேசிய பூங்காக்களுக்கு வருகை தந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகுதி பெற்ற 1,82,140 குடும்பங்களுக்கு அஸ்வேசும நிவாரண கொடுப்பனவு இன்று வங்கிகளில் வைப்பு செய்யப்படும். அதிக வெப்பம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. மர நடுகைக்கான சுப நேரம் இன்று காலை 10:16க்கு. தேசிய நிகழ்வு விவசாய அமைச்சில். 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தொழில்துறையில் பல சாதகமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. கனமழை மற்றும் மின்னல் தாக்கம் காரணமாக பாகிஸ்தானில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இலங்கை தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்கு வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 இடம்பெறும்.